அட வினிதா சுனிதா, நீங்க எல்லாருமே எங்க போயிட்டீங்க? அப்படின்னு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டே அவங்க அத்தை போய் பாக்குறாங்க. 2 பேரும் டிவி பாத்துட்டு இருக்காங்க. நான் உங்க 2 பேருமே எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது சமைச்சீங்களா இல்லையா? அட அத்தை, நாங்க தான் டிவி பாத்துட்டு இருக்கோம் இல்லையா? எனக்கு ரொம்பவே பசிக்குது. தயவு செய்து போய் ஏதாவது சமைங்க. என்ன அத்தை, இப்பதானே சாப்பிட்டீங்க, அதுக்குள்ள பசியா? ஏதோ அப்படியே நல்லா சமைச்சு போட்ட மாதிரி பேசாதீங்க. வெறும் டீ மட்டும் தான் கொடுத்தீங்க. அது சாப்பிட்டா பசிக்காதா? மறந்துட்டீங்களா? பாருங்க அத்தை, இந்த சமைக்கிறதெல்லாம் எங்களால ஆகாது. நீங்க வேணா போய் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவங்களே பாவம் சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. ராத்திரி அவங்க பசங்க வராங்க. அவங்க வந்ததும் அவங்க இப்படின்னு சொல்றாங்க. வினிதா இனிக்கும் சாப்பாடு செய்யலையா? என்னது, நீங்க ஹோட்டல்ல இருந்து எனக்கு சாப்பாடு கொண்டு வரலையா? அண்ணி, இன்னைக்கு எல்லா ஹோட்டலையும் சாத்திட்டாங்க. நீங்க 2 பேர் தான் சமைச்சாகணும். சரியா சொன்ன. வீட்ல 2 பெண்கள் இருந்தோம். நமக்கு வெளியே சாப்பிட வேண்டிய நிலைமை. என்ன பண்றது? கல்யாணம் பண்ணாமையே இருந்திருக்கலாம். சரியா சொன்னீங்கப்பா. சரிங்க அத்தை, நாங்களே சமைச்சுக்கிறோம். சரியா? வாக்கா, நாமளே போய் சமைக்கலாம். இல்லன்னா நாம பட்னியா தான் படுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சமைக்கலாம்னு சொல்லி கிளம்பி போறாங்க. அப்ப அவங்க பையன் அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு. ஆமா, எல்லா ஹோட்டலும் ஓப்பன்ல தான் இருந்தது. எத்தனை நாள் தான் நாங்களும் வெளியவே சாப்பிடுறது? ஆமாம் பசங்களா, சரியா பண்ணீங்க. ஆனா அவங்க இன்னைக்கு மட்டும் தான் சமைப்பாங்க. ஆமா, இன்னைக்காவது வீட்டு சாப்பாடை சாப்பிடலாம். வேற விஷயத்த அப்புறமா பாத்துக்கலாம். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நல்லாவே சமைச்சு 2 பேரும் கொண்டு வந்து கொடுக்கறாங்க. என்னம்மா இது, பொரியல்ல இவ்வளவு உப்பு இருக்கு. இந்த தால்ல பார்த்தா உப்பே இல்ல. என்ன இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்க? சமைக்க கூட வராதா உங்களுக்கு? வருஷத்துல 1 வாட்டி 2 வாட்டி சமைச்சா இப்படிதான் இருக்கும். பாருங்க, உங்களுக்கு சமைச்சு கொடுத்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேல எங்களால சமைக்க முடியாது. வேணும்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா விடுங்க. அண்ணா, பொரியல் சாப்பிட வேண்டாம், விடுங்க. தால்ல கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடலாம். அப்புறம் என்ன, அவங்க எல்லாரும் அதுதான் சாப்பிட வேண்டியதா இருந்துச்சு. அப்புறம் மறுநாளும் எப்பயும் போலவே டீ போட்டு கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அப்புறம் அதை பார்த்து அவங்க அத்தைக்கு கோவம் வந்துடுது. இங்க பாருங்க, சாப்பாடு எப்படியோ செய்யல. பசங்களது துணி துவைக்க வேண்டியது இருக்கு. போய் தயவு செய்து அதாவது துவைச்சு போடுங்க. அவங்களுக்கு போட துணி இல்ல. அத்தை, வேணும்னா உங்க பசங்களுக்கு நீங்களே துவைச்சு போடுங்க. இத்தனை வருஷம் நீங்க தானே அத்தை பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப ஏன் நாங்க பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? எங்க துணியை எங்களால துவைக்க முடியாது அத்தை. போய் வேலைய பாருங்க அத்தை, நீங்களே முடிச்சிடுங்க. ஆஹா, நீங்க பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்ச உங்களுக்கு வந்து சொல்ல பாரு, ஏன் தப்புதான். இப்படி அவங்க 2 பேருமே எப்ப பாரு டிவி பாக்குறது தான் வேலையா போச்சு. வீட்ல அவங்க ஒரு வேலை கூட செய்யவே மாட்டாங்க. எல்லாமே அவங்க அத்தை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் எல்லாருமே வீட்ல இருப்பாங்க. அந்த நேரத்துல, இங்க பாருங்கப்பா, சின்னவனுக்கோ கல்யாண வயசு வந்தாச்சு. ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நாம அவனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்கும்பா. அவங்க சொன்னதை அவங்க 2 பேரும் சொல்றாங்க. அத்தை, அவருக்கு பொண்ணு நாங்க பாக்குறோம். ஆஹா, நல்லதா போச்சு. இந்த வேலையாவது உருப்படியா செய்யுங்க. எப்படியோ வீட்ல எந்த வேலையோ செய்யறதில்ல. அப்புறம் மறுநாள் 2 பேருமே ரெடியா எங்கயோ போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க அத்தை நிறுத்தி, எங்க போறீங்க? வீட்ல நிறைய வேலை இருக்கு. வீடு இன்னும் சுத்தம் பண்ணல, ஒன்னும் இல்ல. ஐயோ அத்தை, நாங்க தான் வேலை செய்ய மாட்டோம்னு தெரியும்ல. எதுக்கு இந்த மாதிரி வேலை சொல்றீங்க? நீங்களே வேலை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒரு பண்டித்த பார்க்க போயிட்டு இருக்கோம். மச்சனனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்க சொல்லிருந்தோம் இல்லையா? நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறோம். ஆஹா, நல்லதா போச்சு. உங்கள மாதிரி இல்லாம அந்த கடவுள் தெய்வத்தால வீட்ல நல்ல வேலை செய்யற பொண்ணு கிடைச்சா போதும். எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். 2 பேருமே சீக்கிரமா கிளம்பி அந்த பண்டித்த பார்க்க போயிடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க எப்படி கேட்டீங்களோ பொண்ணு, அப்படியே ஒரு பொண்ணு என்கிட்ட இருக்கு. இங்கிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்துல பேராப்பூர் என்கிற ஒரு கிராமத்துல ரொம்பவே ஏழையானவங்க. ஐயா, ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க. சரி ஐயா, சீக்கிரமாவே எங்க குடும்பத்து ஆட்களை கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணை வந்து பாத்துட்டு போறோம். அந்த பொண்ணை வச்சு வீட்ல எல்லா வேலையும் பண்ணிடலாம். அப்புறம் அந்த பொண்ணை பத்தி போய் அவங்க வீட்ல எல்லாருக்கிட்டையும் பேசுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் பொண்ணு பார்க்க ரெடி ஆயிடுறாங்க. போய் பொண்ணை பார்த்து அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அண்ணா, உங்க பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கா. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சமையல் கூட ரொம்ப நல்லா செஞ்சிருக்கா. இப்படி அவங்க கல்யாணம் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஒரு நாள் 2 மருமகங்களும் பேசுறது அவங்க கேக்குறாங்க. நம்ம பிளான் எப்படியோ சக்சஸ் ஆயிடுச்சு. அந்த புது மருமக வந்ததா எல்லா வேலையும் அவளே செய்வா. அப்புறம் நாம எந்த வேலையும் செய்ய அவசியமே இல்ல. அப்புறம் வெளிய இருந்து சாப்பாடு கூட வாங்க தேவையில்ல. அப்புறம் நம்ம துணியை கூட அவளையே துவைச்சு போட்டுருவா. ஆமாக்கா, நீ ரொம்ப நல்ல பிளான் போட்டிருக்க. அவங்க பேசிக்கிறது அவங்க அத்தை கேக்குறாங்க. ஓஹோ, இதனாலதான் நீ இப்படி பண்ணீங்களா? சரி சரி, கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடியுது. நாள் அந்த வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப நல்லா சமைச்சு கொடுப்பாங்க அவங்க. நிஜமாடா மம்தா, நீ ரொம்ப நல்லா சமைச்சிருக்க.
அந்த வீட்ல அவங்க சமைச்சது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போகும். மறுநாள் காலையில சுனிதா மற்றும் வினிதா அவங்க 2 பேரும் ஏதாவது நல்லா சாப்பிடலான்னு வந்து உட்கார்றாங்க. என்ன இது, நீங்க எதுவுமே சமைக்கலையா? இங்க பாருங்க, என்னோட சின்ன மருமக உங்க வேலையில செய்ய மாட்டா. அவ எனக்கோ அவனோட புருஷனுக்கு மட்டும் தான் சமைப்பா, எங்க வேலைய மட்டும் தான் பாப்பா. உங்களோட வேலைய எல்லாமே நீங்க தான் பண்ணிக்கணும். இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க அத்தை? இது வரைக்கும் அந்த மாதிரி நாங்க பண்ணது இல்லையே. இத்தனை வருஷம் போனா போதுன்னு விட்டுட்டேன் நானு. ஆனா இதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாது. நீங்க 2 பேரும் தான் இந்த வீட்ல எல்லா வேலையும் செய்யணும். போய் எங்களுக்காக நாஷ்டா பண்ணி கொண்டு வாங்க போங்க. தடவை அவங்க அத்தை அவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசினது கேட்டு அவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும்? போய் சமைக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறமா வீட்ல இருக்க வேலைய கூட அவங்க அத்தை அவங்க 2 பேர்கிட்டயே செய்ய வச்சிடுறாங்க. என்ன, உட்கார்ந்து டிவி பார்த்தது போதும். இனிமே இந்த வீட்ல யாரும் டிவி பார்க்க கூடாது. போய் வீட்ல வேலை பண்ணுங்க. பார்க்க வேண்டியது இருந்தா மொபைல பாருங்க, புரியுதா? வீட்ல போய் என் துணிய துவைங்க. ஏத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன புது மருமக வந்து உங்களை எல்லாம் மாத்திட்டாளா? சொல்லுங்க. அக்கா, ஏன்க்கா அப்படி பேசுறீங்க? நான் ஏதோ அத்தைக்கு சொல்லலக்கா. நானும் வீட்ல வேலை செய்யணும் தான் பாக்குறேன். அத்தை தான் வேணான்றாங்க. சொல்ற வேலை பண்றீங்களா இல்ல பேக் ரெடியா இருக்கு வெளியே துரத்திடுவா? இல்ல அத்தை, நாங்களே வேலை பண்றோம் அப்படின்னு சொல்லி வாஷிங் மிஷின்ல தானே துணி துவைச்சிடலாம் அப்படின்னு போய் பாக்குறாங்க. 2 பேரும் வெளியே வராங்க. அத்தை, அங்க வாஷிங் மிஷின் இல்லையே, நாங்க எப்படிதான் துவைக்கிறது? வாஷிங் மிஷின் எல்லாம் வித்தாச்சு. 2 பேரும் கையில துணி துவைங்க, புரியுதா உங்களுக்கு? அத்தை அவ்வளவு கம்பீரமா பேசினது 2 பேரும் பயந்து போறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க சின்ன மருமக கேக்குறா. அத்தை, அக்காங்களை பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பாவம், அவங்க மட்டும் அவ்வளவு வேலை எப்படி செய்வாங்க? மருமகளே, உனக்கு அவங்கள பத்தி தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா நீ எல்லாம் புரிஞ்சுப்ப. இன்னொரு பக்கம் சுனிதா மற்றும் வினிதா அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் வீட்ல எல்லா வேலையும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் வீட்ல எல்லா வேலையும் அவங்க தான் சமைக்க வேண்டியதா இருந்தது. அப்புறம் ஒரு நாள் அவங்க அத்தை எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க, சுனிதா, வினிதா, நீங்க 2 பேரும் இவள கல்யாணம் பண்ணி எதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க வந்து ஏழை பொண்ணை கூட்டிட்டு வந்து எல்லா வேலையும் அவகிட்ட செய்ய வைக்கணும்னு நினைச்சீங்க. அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். இந்த வீட்ல நீங்க 3 பேரும் மருமக, நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் வேலை பண்ணணும். அத்தை, நீங்க நல்ல வேலை பண்ணீங்க. எங்களை இத்தனை நாள் வேலை செஞ்சு வச்சு எங்க சோம்பேறித்தனமே தூரமாயிடுச்சு. நல்லதா போச்சு. இனிமே மம்தா கூட உங்க கூட சேர்ந்து எல்லா வேலையும் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பம் அணிலிருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பார்வதி அவங்களோட புது மருமகளை வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுக்காக நின்னுகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்ததும் அவங்கள வெல்கம் பண்றாங்க. வாமா மருமக, உன்னோட வலது காலு உள்ள எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி அவள உள்ள வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டை பார்த்ததும், சூரஜ், என்ன வீடு இவ்ளோ குட்டியா இருக்கு? நாங்க இங்க புருஷனை பேரு வச்சு கூப்பிட மாட்டோம். நீயும் அப்படி கூப்பிடாத, சரியா? ஆனா நீங்க மாமாவை எப்படி கூப்பிட்டு இருந்தீங்க? நான் சூரஜோட அப்பான்னு கூப்பிடுவேன். அதுக்கு நான் என்ன பண்டியோட அப்பான்னு கூப்பிட முடியுமா? எனக்கு வெக்கமா இருக்கு. நீ இருக்க பாரு. ரொம்ப கலாய்ச்சிட்டு தான் இருப்ப. வாங்க போங்கன்னு கூப்பிடு. அப்புறம் சரி, இப்ப போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில சீக்கிரம் எந்திரிச்சுக்கணும். நீ பிரசாதம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும். பூஜை எல்லாம் பண்ணணும், சரியா? மறுநாள் காலையில அவ சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிடுறா. அதுக்கப்புறம் கிச்சன்ல போய் மொதல் நாள் எல்லாருக்கும் அல்வா பண்றா. அது மட்டும் இல்லாம சாமிக்காக பிரசாதமும் பண்ணி ரெடி பண்ணிடுறா. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்ட பிறகு அவங்க குலதெய்வ கோயிலுக்கும் போய் அங்க அவங்க பூஜையும் பண்றாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டோட நிலைமையோ புரிஞ்சுக்கிறா. என்னங்க, பணம் வேணுங்க, இன்னைக்கு ரேஷன் வாங்க. இன்னைக்கு நீங்க குடிக்கலனா அப்புறம் சாப்பிட ஒண்ணுமே இல்லங்க வீட்ல. அதுக்கப்புறம் எல்லாருமே பட்னியா இருக்க வேண்டியதுதாங்க. சாப்பாடு எப்படி கிடைக்கும்? என் ஓனர் எனக்கு காசு கூட கொடுக்கல. சரி, நான் வேலைக்கு போறேன். நான் வரும்போது லேட்டா தான் வருவேன், சரியா? சூரஜ் ஒரு ஃபேக்டரியில கார்டு வேலையா தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் கொண்டு வர கொஞ்ச நஞ்ச சம்பளத்துல வீட்டு நடத்துறதே ரொம்ப கஷ்டம். என்னது, 25 ரூபாவா? அந்த கத்திரிக்காய் வேண்டாம், ரொம்ப கஷ்டம் தான். சரி, அந்த உருளைக்கிழங்கு கிலோ 60 ரூபா. என்ன இவ்ளோ ரேட் ஆயிடுச்சா? ஐயோ, காய்கறியே இவ்வளவு ரேட்னா என்ன பண்றதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதே யாரோ ஊர்க்கா விக்கிறது கேக்குது. 10 ரூபாய் ஊர்க்காவா? அட, இதே வாங்கிட்டு போய் இன்னைக்கு நாளை எப்படியாவது ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அவ போய் ஊர்க்காவை வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் வீட்ல எல்லாருக்கும் அந்த ஊர்க்காவை தான் பரிமாறுறா. அவங்களும் அப்படியே சாப்பிடுறாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. என்னம்மா மருமக, இன்னைக்கோ ரொட்டியோ ஊர்க்காதானா? என்னால இது சாப்பிட முடியல, பொரியல் இருந்தா கொடு. அது உங்க பையன் சம்பாத்தியத்துல நம்மளுக்கு வீட்டை நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, நீ சொல்றது சரிதானே, அவங்க கொடுக்கறத சாப்பிடு. இல்ல, என்னால சாப்பிட முடியாது. எனக்கு பொரியல் வேணும்.
அட பண்டி பண்டி வாடா இங்க போய் பக்கத்து வீட்ல நான் சொன்னேன்னு சொல்லி கொஞ்சம் பொரியல் வாங்கிட்டு வா சரியா அப்படின்னு சொல்லி அவனும் கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு பொரியல் வாங்கிட்டு வர போயிடுறான். பக்கத்து வீட்டுக்குள்ள போன உடனே அவங்க கேக்குறாங்க, என்னடா பண்டி கையில ஏதோ கிண்ணத்தை கொண்டு வந்திருக்க? பாட்டி சாப்பிட கொஞ்சம் காய்கறிகளை கொடுங்க. அவ என்னன்னு யோசிக்கிறானா, ஆஹா இன்னைக்கு இந்த பொம்பளைக்கு கொடுத்தோனோ அதுக்கப்புறம் நாளைக்கோ மறுபடியும் பொரியலுக்கு அனுப்புவா. சரி சரி ஃப்ரிட்ஜ்ல எப்படியோ கெட்டு போனதை வச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், அதுவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கெட்டு போனதை கொடுத்துடுறா. அவங்களும் தெரியாம அத்தை சாப்பிட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இட்கே நாட்கள் கடந்து போகுது. காலையில மறுபடியும் அவ போய் உருளைக்கிழங்க மட்டும் வாங்கிட்டு வரா. அது மட்டும் அவங்க மாமியாருக்கு மட்டும் ஆகுற மாதிரி செஞ்சு கொடுக்கறா. அதுக்கப்புறம் ஒரு நாள் தினமும் இப்படியே காய்கறி பத்தி யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலையே கெட்டு போயிருக்கு. என் ஊர்லனா நல்ல இடம் இருக்கும், நாங்களே காய்கறிய விளைச்சு அழகா அதை சாப்பிட்டுப்போம். ஆனா இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கே, இந்த சிட்டில இடம் கூட இல்லைன்னு என்ன பண்றது? சரி யோசிச்சாலும் என்ன பண்ண முடியும்? ஏதோம் பண்ண முடியாது, காய்கறியும் விளக்க முடியாது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவ வீட்டு வேலைய செய்ய ஆரம்பிச்சிடுறா. ஆனாலும் இந்த காய்கறி பத்தி தான் அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் துணி காய போடலான்னு சொல்லி அவ மொட்டை மாடிக்கு போய் பாக்குறா. காலியா இருக்க இடத்த பாக்குறா. அட மரமண்ட, என்ன இவ்ளோ குகுவா இருந்திருக்கு, வீட்டு மேல இவ்ளோ இடம் இருக்கு, இங்க ஏன் நான் ஏன் வளர்க்க கூடாது அப்படின்னு யோசிச்சு மறு வேலையாவே அவ அந்த காய்கறி வளர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த வேலைய பண்ணி ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவ ரொம்பவே நல்லா பாத்துக்கிறா அந்த செடிகளை. கொஞ்ச நாள்லயே அந்த செடிங்கள்ல ரொம்ப அழகா காய்கறி வந்து வளருது. அம்மா காய்கறிகள் ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டியா இருக்கு. ஆமா உண்மையாதான், சாப்பாடு நிஜமா ரொம்ப நல்லா இருந்தது. அட வா, நிஜமா இது எவ்வளவு ருச்சியா இருக்கு தெரியுமா? நம்மளே வளர்த்து சாப்பிட்டா அவ்வளவு ருசியா இருக்கும். எப்படி தோணுதுன்னா எங்க ஊர்ல சின்னதுல நாங்க வளர்த்து சாப்பிட்ட மாதிரி எனக்கு அதே ருச்சியா இருக்கு. அது இன்னொரு விஷயம், சிட்டில மொட்டை மாடியில காய்கறி வளர்க்கறது ரொம்பவே கஷ்டம். ஆனா நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கம்மா, நிஜமா ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த சிட்டில வாங்குற காய்கறிங்க எங்க இருந்தோ வருது, நம்ம வாங்குறதுக்குள்ள அந்த காய்கறி கெட்டு போகுது. ஆனா இது ருசியா இருக்கு. சோனம்க்கு கூட அவ வளர்த்துட்டு இருக்க அந்த செடிங்களை கண்டாலே ரொம்ப பிடிக்கும். அவ எப்ப பாரு ஃப்ரீ டைம் இருந்தா அங்க போய் அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. நீ ரொம்பவே கடின உழைப்பாளி சோனம். இன்னைக்கு உன்னாலதான் இந்த காய்கறிகளை நாங்க இன்னைக்கு சாப்பிட்றோம். இந்த சாப்பாடு உன்னாலதான் நாங்க சாப்பிட்றோம் தெரியுமா? அப்புறம் கமலா ஒரு நாள் வீட்டுக்கு வருவா. அம்மா சோனம், ஏதாவது காய்கறி இருந்தா கொஞ்சம் கொடுமா, வீட்ல காய்கறி வேற காலி ஆயிடுச்சு. இப்ப வெயிலா இருக்கு, மார்க்கெட்டுக்கு போக முடியாதுமா என்னால. ஆஹா வாங்க வாங்க, உங்களுக்கு காய்கறி இல்லையா? அன்னைக்கு நீங்க கொட்டிங்களே கெட்டு போன பொரியல், அதே மாதிரி கெட்டு போன காய்கறி இருக்கு, எடுத்துட்டு போங்க. ஆஹா அன்னைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்புதான், நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. பரவாயில்ல சித்தி, வாங்க உட்காருங்க, காய்கறி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திரிக்காய் பறிச்சுட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கறா. ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்லி மறுநாள் வராங்க. அம்மா சோனம், எனக்கு காய்கறி கொடுக்கறியா? ரொம்ப ருசியா இருந்ததுமா, மார்க்கெட்ல வாங்குறதோ நல்லா இல்ல, நீ காய்கறி கொடு, அதுக்கான பணத்தை கூட வாங்கிக்கோமா. எப்படி நான் சொல்றது நல்லது தானே? இல்ல சித்தி பரவாயில்ல, நான் காய்கறி கொண்டு வர பணம் இல்ல, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவ தேவையான காய்கறி கொண்டு வந்து கொடுக்கறா. அவங்களும் அதுக்கான பணத்தை அவங்களுக்கு கொடுக்கறா. நீ கஷ்டப்பட்டு காய்கறி வளர்த்ததுக்கான பணம், நீ எப்படி இருந்தாலும் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வருவோம், அதுக்கு பணம் கொடுக்கணும்ல. இனிமே நான் என்ன பண்றேன், அதே பணத்தை உனக்கு கொடுத்துட்டு இந்த ருசியான காய்கறி வாங்கிக்கிறேனே அப்படின்னு அவங்க சொன்னதும் இவளுக்கு ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. அதுக்கப்புறம் வீட்டு வெளியவே அவ என்ன பண்றானா, நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறி அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை போட்டுடுறா. அதுக்கப்புறம் நிறைய பேர் அங்க காய்கறி வாங்கறதுக்கு வராங்க. அவ அத வச்சு சம்பாதனையும் பண்ணிக்கிட்டு இருந்தா. சொன்னவ எனக்கு 2 kg சீத்தாப்பழம், அதுக்கப்புறம் காய்கறியும் கொடுத்துடுங்க சரியா? இதுமா இப்பவே கொடுக்கறேன் சரியா? உங்களாலதான் நாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காய்கறிங்க சாப்பிடுறோம். இந்தாங்க இந்த 300 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. அந்த வீட்ல அவங்களோட நிலைமையே மாறிடுச்சு. வீட்ல உட்காந்து ஃப்ரீயான காய்கறி சாப்பிடுறது இல்லாம வியாபாரமும் நல்லா நடக்கும். இப்ப வீட்டு செலவு எல்லாமே சோனம் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. சூரஜ் சம்பாதிச்சது அவங்க சேவ் பண்ணாங்க. இப்படி அவங்க வாழ்க்கை நல்லபடியா போச்சு. Thanks for watching.